அக்ரஹாரத்துக்கு மருமகளா போக ஆசைப்படுறியே, இனி உனக்கு ஆயுள் பூரா ஆறுன சோறும் அகத்திக்கீரையும் தான் கிடைக்கும்னு என் ஃப்ரெண்ட்ஸுங்க சொன்னது சரியாதான் போச்சு. இது சரிப்பட்டு வராதுப்பா. என் பங்கு கிட்ட குட்ட தெரிஞ்சுதான் கேக்குறேன். குடுங்கடா என் பங்க. நீ என்ன சாப்பிடுவ போற? சாப்பிடுறேன், எங்கேயோ கொண்டு போய் கொட்டுறேன். உங்களுக்கு என்ன? எனக்கு வேண்டியது என் பங்கு. குடுக்கலன்னா டேய் நமக்குள்ள தகராறு வேண்டாம். சரிடா, சாமி பங்க சாமி கிட்டே கொடு, என்ன செய்துன்னு பாப்போம். சாப்பிடு. கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு. ஏன் நேரமாச்சு? கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதான் ஏன் லேட் ஆச்சுன்னு கேட்டேன். அதான் கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சுன்னு சொன்னேன். இந்த குறும்பு கொண்டு குறைச்சல் இல்ல. மேரி உனக்கு கோபம் ஆகாதடி, பெரிய மேரி உனக்கு கோபம். என்ன கோபமா? பின்ன கொஞ்சம் வாங்களா? எவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருக்கிறது? எதுக்கும் ஒரு அளவு வேணும். 3ல இருந்து 3:30 வரைக்கும் அந்த பாறை, 3:30ல இருந்து 4 வரைக்கும் அந்த பாறை, 4ல இருந்து 4:30 வரைக்கும் அந்த பாறை. கொடுத்து வச்ச பாறை. இதான 3வது பாறைன்னு சொன்னேன். மேரி இங்க பாரு, புரியாம ஓடுறியே. உனக்காக ஒண்ணு வாங்கிட்டு வரதான் லேட் ஆயிடுச்சு. எங்க வாங்கி தர? எனக்கு வயசு 16, சாப்பிட தெரியும். கையிலேயே கொடுங்க. நமக்குள்ள என்ன வயசு கணக்கு? உனக்கு 80 வயசானாலும் நீ எனக்கு குழந்தை, எனக்கு 80 வயசானாலும் நான் உனக்கு குழந்தை. எங்க வாங்கி தர? கறி. ஆட்டுக்கறி? மண்டை இல்ல இல்ல, ஆட்டுக்கறி தான். ஏன் ஆட்டுக்கறி சாப்பிட மாட்டியா? கோழி? மீன்? ஏன் இதெல்லாம் உனக்கு பிடிக்காத? என்னைக்கு உன்னை எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சதோ அன்னையில இருந்தே எனக்கு இதெல்லாம் பிடிக்கிறது இல்லை. பிச்சு, நீயும் நானும் ஒன்னா ஆயிட்ட பிறகு உனக்கு பிடிக்காதது எனக்கு மட்டும் எப்படி பிடிக்கும்? நம்ம 2 பேரும் அம்மா அப்பா விளையாட்டு விளையாடலாமா? நான் தான் அம்மாவா, நீ தான் அப்பாவா? நான் தான் வீட்டுல சோறு பொங்கிருப்பேனா? அப்பனா நான் வேலைக்கு போயிட்டுட்டா? ஏய் சரக்கு விடு. அப்பாடி வேலை முடிஞ்சு வந்த இந்தாடி பூ. வேலைக்கு போயிட்டு வந்தீங்களா? ஐயோ பாவம், முகமெல்லாம் வேர்த்திருக்கு. வீட்டுல சாப்பாடுலாம் செஞ்சாச்சு, நம்ம 2 பேரும் சாப்பிடலாமா? இந்தாங்க குழம்பு. சாப்பிட்டாச்சு, படுக்க போட்டு படுப்போமா? யாராவது சாப்பிட்டானே படுப்பாங்களா? பின்ன கொஞ்ச நேரம் பேசிட்டு தானே படுப்பாங்க.
ஐயையோ, மேலேக்கா. என்னடா சின்ன குட்டை என்ன பண்ற? நீங்க என்ன பண்றீங்க? அவங்க அம்மா அப்பா விளையாட்டு விளையாடுறாங்க. விளையாடலாம் தான் பாக்குறேன், வரமாட்டேன்டால. இவனும் அப்படிதான் மாமா, எப்ப பார்த்தாலும் சண்டை. நீதானே, நீதானே சண்டை, சனியனு மூணு கழுதிகளோட சேருவியா? நீ ஏண்டி அவனை அடிச்ச? நான் அவனை அடிக்கலாமா? அவன்தாம்மா என்னை அடிச்சான். மேரி அக்கா வேணா கேட்டு பாருங்கம்மா. எந்த மேரி? பட்டணத்துல படிச்சிருக்காங்களே, அந்த மேரி அக்கா, அவங்கள வேணா கேட்டு பாருங்களேன். அவ ஏண்டி அங்க வந்தா? அவங்களும் விச்சானாவும் அம்மா அப்பா விளையாட்டு விளையாடிக்கிட்டு இருக்காங்க. எந்த விச்சு? அந்த மாமி வீட்டு விச்சு. பார்க்காம சொல்லாதுமா. மேரி எங்கிட்ட படிச்ச பொண்ணு, எனக்கு தெரியாதா? மாதா கோவில்ல பிரார்த்தனை கீதை கூட பாட தெரியாத பொண்ணு பிராமண வீட்டுல போய் பாட்டு கத்துக்கிறப்பவே என் மனசு கஷ்டமா இருந்தது. அதான் சொல்ல வந்தேன். எங்க மேரி அப்படிப்பட்ட பொண்ணு இல்ல. நீங்க சொல்றீங்க, நான் பாத்துக்கிறேன். பார்த்து கண்டிச்சீங்கன்னா அந்த பொண்ணுக்கு மட்டும் இல்லம்மா, உங்க குடும்பத்துக்கும் நல்லது. ஏதோ ஒண்ணுக்குள்ள ஒண்ணு மனசு கேட்கல, அதான் சொல்ல வந்தேன். நான் வரட்டுமா? டீச்சர், இந்த விஷயத்தை வெளியில போய் சொல்லிடாதீங்க. ஐயோ, என்ன எழுத்து இப்படி பேசிட்ட? நான் அப்படிலாம் சொல்லுவேனா? இல்லவே இல்லம்மா, நான் வரேன். தம்பி, அம்மா இல்லைங்களா? அம்மா, என்ன விச்சு? என்னப்பா? எலிசம்மா உங்களை கூட்டு வர சொன்னாங்கம்மா. பேரி வரலையா? இனிமே பாடம் வீட்டுல தானே, வர்றப்ப ஆர்மணி போட்டு எடுத்துட்டு வர சொன்னாங்கம்மா. சரி சரி, இதோ வந்துட்டேன். சரிங்க. அலைபாயுதே கண்ணாயல் மனம் அலைபாயுதே, அலைபாயுதே கண்ணாயல் மனம் அலைபாயுதே, உன்னானந்த மோகன வேணுகானம் அதில் அலைபாயுதே கண்ணா எல் மனம் அலைபாயுதே. என்ன பண்றதுன்னு தெரியலடா. எப்படி அவளை சந்திச்சே ஆகணும். நாகரிகமான டவுன்ல இருந்தாலாவது காதலியோட டெலிபோன்ல பேசியிருக்கலாம். நாம தான் பட்டிக்காட்டுல பிறந்து தொலைச்சிட்டோமேடா. நான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பிறந்திருந்தாலாவது அண்ணன் வீடு தூது புறா வீடு தூது விட்டுருக்கலாம். டேய், நாம குரங்கு எடுத்து அனுப்பிச்சிட்டோம்டா. குரங்கு? அதான் நீ இருக்கேடா. அண்ணே, உங்க மூஞ்சி கண்ணாடியில பார்த்ததே இல்லையா? போய் பாருங்க, குரங்கு யாருன்னு புரியும். பார்க்காமலே சொல்றேன், நீதாண்டா குரங்கு. டேய், நீதானா குரங்கு? நீதாண்டா குரங்கு. டேய், நீதானா குரங்கு? நீதாண்டா குரங்கு. நீதானா குரங்கு? நீதாண்டா குரங்கு. டேய், ஏன்டா ஓட்ட ஹார்மோனி மாதிரி லொட நடக்கிறீங்க? குரங்கு யாருன்னு அப்புறம் முடிவு பண்ணிக்கோங்க. எனக்கு ஐடியா வந்துச்சு. அம்மா, வண்டி வந்துடுச்சு. டியூஷன் சொல்லி கொடுக்க போல. போகணும்ப்பா. நீ சாப்பிட்டா தானே போக முடியும். சீக்கிரமா சாப்பாடு போடு. போட்டா தானே சாப்பிட முடியும். நீ வந்தா தானே சாப்பாடு போட முடியும். சீக்கிரம் வா. வர வர ரொம்ப படுத்துற நீ. சாப்பாடு போடுறல. Mama papa papa, gama pa gama ga sa, ni sa ga 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 sa sa, ni sa ga ga mama pa, sa sa ni papa mama ga ga sa sa ni sa. விச்சு, போலாமா?
போலாமா? போலாமா? போலாமா? என்ன வச்சோ பூசாரி மாதிரி? எல்லாம் உனக்காகத்தான். எனக்காகவா? ஆமா, இன்னைக்கு மாலை அமாவாசை. மனசுல நினைச்சது ஆண்டவன்ட்ட வேண்டிக்கிட்டா உடனே நிறைவேறும்னு அம்மா சொல்லிருக்காங்க. அதனாலதான் கோயில் வரைக்கும் போயிட்டு வரேன். என்னன்னு வேண்டிக்கிட்ட? இன்னைக்கு உனக்கு பரீட்சை ரிசல்ட் வருது இல்லையா? ஓஹோ, நான் பரீட்சையில பாஸ் ஆகணும், காலேஜ்ல அட்மிஷன் கிடைக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டியா? இல்ல மேரி, நீ பாஸ் ஆயிட்டா உடனே உன்னை காலேஜுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. அப்புறம் உன்னை நான் பார்க்கவே முடியாது. உன்னை நான் பார்த்துக்கிட்டே இருக்கணும். அதனால அதனால நீ ஃபெயில் ஆகணும்னு வேண்டிக்கிட்ட. மேரி, உன் பிரார்த்தனை நிறைவேறணும்னு நானும் கர்த்தர்கிட்ட வேண்டிக்கிட்டேன். மேரி, நீ தப்பா நினைக்கலன்னா சொல்லு வச்சோ. கர்த்தர் எப்படி பிரார்த்தனைக்கு ஏதாச்சும் பலன் கிடைக்குமா? என்ன வச்சு இப்படி கேட்டுட்ட? ஜீசஸ் இஸ் கிரேட். கர்த்தர் கருணையே உருவானவர், இரக்கமே வடிவானவர். எங்க சாமி எல்லாம் கூட அப்படிதான். இந்த காளிதான் கத்தி கடப்பாரெல்லாம் வச்சுக்கிட்டு கொஞ்சம் பயமுறுத்தோம். சகமக சா ச சா ச சா நி ச நி நி சகமக சா ச சா ச சா சகமக சா ச சா ச சா நி ச நி நி சகமக சா ச சா ச சா தனி ச 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 த த நி 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 க ச ச ச ம க க க ட ம ம நி க ச ச ச ம க க க ட ம ம ம நி த த ச ம க ட ம நி த ச நி க ச நி த ம க ச ம க ட ம நி த ச நி க ச நி த ம க ச நா இந்தாமா மேரி, உனக்கு காலேஜ்ல இடம் கிடைச்சிருச்சு. நாளைக்கு காலையில மெட்ராஸ் போறோம். பெட்டி படுக்கையெல்லாம் எடுத்து தயார் பண்ணிக்க. அப்ப நான் வரேங்க. புறப்பட்டீங்களா? கொஞ்சம் இருங்க. எலிசி, இந்தாங்கம்மா. ஒண்ணும் இல்ல, 2 நாளையில மேரிக்கு காலேஜ் திறக்கறாங்க. நாளைக்கு மெட்ராஸ்க்கு போறா. ஐயோ, என்னங்க இதெல்லாம்? தப்பா நினைக்காதீங்கம்மா. இது சம்பளம் இல்ல, நாங்க உங்களுக்கு செய்ய வேண்டிய மரியாதை. சே, நான் அப்படி நினைக்கலைங்க. சங்கீத பரம்பரையில பிறந்த குழந்தை கூட சரளி வரிசை பாடுறச்சே சரிக்கு விழுந்துடும். ஆனா இந்த மேரி இவ்வளவு பாடுறானா, இது ஒரு அசுர சாதனை தான். காளிதாச நாக்குல அன்ன பராசக்தி ஓம்னு எழுதினதா சொல்லுவா. இந்த மேரியோட நாக்குல எந்த தேவதை என்ன எழுதினாலோ அவ பாடும்போது நான் ஒரு தெய்வீகத்தையே உணர்றேன். அந்த பொண்ணோட பாடம் பாதியில நிக்கிறதுன்னு தான் மனசுக்கு கஷ்டமா இருக்கு. பாடம் பாதியில நிக்கும்னு தெரிஞ்சிருந்தா நானும் பாட்டே கத்துக்கிட்டு இருக்க மாட்டேன்.
அம்மா 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 என்னம்மா? ஒண்ணும் இல்லப்பா. என்ன இது? எங்க எப்படி ஓடி வர? இல்லண்ணா, உங்களை பார்த்தேன், அதான். நல்ல பொண்ணுமா நீ. வா போலாம். பிஜு, கையெல்லாம் வலியா இருந்ததுன்னு சமையல் பண்ணல. இந்த பழத்தை சாப்பிட்டுட்டு படுத்துக்கோ. அந்த பொண்ணு மேரிய காலேஜ்ல சேர்த்துட்டாளா? அதனால நாளைக்கு அவ மெட்ராஸ்க்கு போறா. டியூஷனை நிறுத்திட்டு அவாத்துல தான் இதெல்லாம் கொடுத்தனுச்சா.